ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே வீடியோ பார்த்துடலாமா? என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலே எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்களான்னா, சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தங்கமயில் போயிருந்தோம். ஒரு வருஷமாக நான் மொபைல் மூலிமா அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தேன், இருக்கிற அமௌண்ட் எல்லாமே. அதனால் இன்னையோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி எடுக்க வந்திருந்தோம். நாங்கள் என்ன எடுத்துருப்போன்னுட்டு ஒரு கெஸ் பண்ணுங்கள் நீங்கள். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பசங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கேவே பசங்க வந்தால் பலூன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பசங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஜாலி தான் வருஷவுக்கெல்லாம். நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணதோட 2000 எக்ஸ்ட்ரா தான் வந்துருந்துச்சு. அதுவும் கட்டிட்டு ஹஸ்பண்ட் பில் வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு நகை வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்ததும் பாப்பா ஜாமுன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து நாங்கள் வாணியம்பாடி டீ சாப்பிட்டு வந்தோம். சரி, திடீர் பிளானாக மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவிக்கும் கிளம்பிட்டோம். பாப்பா பப்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பப்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பால்கனி டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் மேலே போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். சரி, நாங்கள் என்ன மூவிக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னுட்டு பார்ப்போம். ஆனால் கூட்டமே இல்லைங்க. ஏதோ 30 பேர் 40 பேர் தான் இருந்தோம். பால்கனியில் ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டோம். கீழே ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. நாங்கள் மூவி முடிச்சுட்டு வெளியே பார்த்தாக்கா செம மழை. எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சா மழை நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டுருக்கோம். ஆனால் நான் டீ கடைக்கு போன வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 1 கிராம் காயின் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல சேமிப்பு தான்.